இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே போன்று பிரசித்தி பெற்ற அந்தோனியார் திருத்தலத்தில் மாதந்தோறும் முதல் செவ்வாய் மற்றும் ஏனைய செவ்வாய்க்கிழமைகளில் அந்தோனியாரை நாடி ஓடி வந்து எப்பொழுதுமே அவருடைய பரிந்துரையை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் இது போன்று முதல் செவ்வாய் திருப்பலி முடிந்து வீட்டுக்கு போனார். கரண்ட் போயிடுச்சு. மொபைலை எங்கே வச்சாருன்னு தெரியல. உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, அந்தோனியாரே, காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பவரே, எனக்கு எப்படியாவது இந்த மொபைலை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி டார்ச் லைட் அடித்து தேடிக்கிட்டு இருந்தார் மொபைலை. அந்தோனியாரே அந்தோனியாரே அந்தோனியாரேன்னு சொல்லி. அந்தோனியார் பேசின வார்த்தை இதுதான், லூசு, மொபைல் தொலையலை, உன் கையில் தான் இருக்கு. உன் கையில் இருக்கிற மொபைலில் தான் நீ டார்ச் வச்சிருக்கிற. டார்ச் லைட்டில் நீ மொபைலை தேடல, மொபைல் தொலையில, மொபைல் உன் கையில் தான் இருக்குது, அதில் தான் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தோனியார் மீண்டுமாக தனது வாயை மூடிக்கொண்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்மை நாமே புடமிட்டு பார்க்க வேண்டிய, நம் அக ஒளி நோக்கிய ஒரு பயணமாக இந்த நாள் அமையும்படி நமது புனிதர், நாம் இன்று விழா கொண்டாடுகிற தூய மரிய வியானியும் நமக்கு சுட்டி காட்டுவதாக பார்க்கிறேன். எல்லாமே இறைவன் நமது கரத்தில் கொடுத்திருக்கிறார். கோடி அற்புதர் தூய பதவி அந்தோனியாரை நாடி வந்திருக்கிற நீங்களும் நான் என கொஞ்சம் நஞ்சமாவா புதுமைகளை அனுபவிக்காமல் இருக்கிறோம்? நம் வாழ்விலும் ஏற்கனவே கோடி கோடியாய் புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? உலக சுகாதார மையம் ஒன்று இருக்கிறது, WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அது என்ன சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு ஆண்டும் தாயினுடைய வயிற்றில் கருவில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிசுக்களில் கிட்டத்தட்ட 3.5 கோடி சிசுக்கள் இந்த உலகை பார்க்காமலேயே கருவிலேயே சமாதியாகி விடுகிறதாம். இது முதல் நிலை. அதே உலக சுகாதார மையம் மீண்டுமாக சொல்லுகிறது, தாயினுடைய கருவறை விட்டு இந்த பூமிக்கு வந்த பின்பாக கூட தங்களது முதல் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முன்பாக மீண்டுமாக 3.5 கோடி குழந்தைகள் இந்த உலகத்தை விட்டு இறந்து விடுகிறார்கள், சென்று விடுகிறார்கள். அப்படி இருக்கையில் 80, 70, 60, 40, 35, 20, 15, 10 என வாழ்க்கையை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, இந்த உயிர் இறைவன் உங்களுக்கு தந்த புதுமையினுடைய முதல் ஊற்று. பின்பு பேசுகிற பொழுது மற்றவர் புரிந்து கொள்ள முடிகிறது, காது கேட்கிறது, கண் பார்க்கிறது, நடக்க முடிகிறது. எவ்வளவு அற்புதம்! நம் வாழ்வில் நிலடங்காவற்றை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இறைவன் செய்த புதுமைகளை நிறுத்து பார்க்க வேண்டுமே என்றால், எடைபாக்கம் நிறுவனத்தில் ஒரு இயந்திரத்தில் ஏறி நின்று அதிலே காட்டக்கூடிய அளவு அத்தனை கிலோ உங்களுடைய வாழ்விலே புதுமையில் இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் புதுமை. இந்த மூச்சு, இந்த சுவாசம் புதுமை. இந்த சுவாசத்தினுடைய விலை நமக்கு இப்போது புரியாது. மருத்துவமனையிலே அதி தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருக்கிற பொழுது, நமக்காக ஒரு இயந்திரம் சுவாசிக்கிற பொழுது, அந்த செயற்கை சுவாசத்திற்காக மருத்துவர்கள் நமக்கு பில் தருகிற பொழுதுதான் இந்த ஒவ்வொரு மூச்சும் புதுமை அல்லவா என்று தோன்றும். ஜேசிபி பாக்குறீங்க இல்லையா? மண் அள்ளக்கூடிய இயந்திரம் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்குல்ல? ஒவ்வொரு முறையும் சிரிக்கிற பொழுது நம்ம வாய் மீண்டுமாக மூட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. கிக்கி பிக்கின்னு சிரிக்கிறப்ப வாய் அப்படியே நின்று கொண்டு விடும், தெரியுங்களா? இது இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு இது இருக்குது, ஒரு எலும்பு இருக்குது, அது மட்டும் விரிஞ்சுக்கிச்சு, அவ்வளவுதான். அப்படியே இருக்க வேண்டியதான். பொண்டாட்டியும் மனைவியும் அப்படியே ஒருத்தரை பார்த்து இருக்க வேண்டியது. நல்லா இருக்கும்ல? இப்படியே இருக்கும் திறந்த மேனிக்க. திறந்த வாய் மூட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாவிலே மீண்டுமாக சொற்கள் வர வேண்டும் என்ற எந்த விதமான அவசியம் இல்லை. எல்லாம் இறைவனது கிருபையாக இருக்கிறது. இந்த நாள் நமக்கு கிருபையாக தரப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு உறங்கச் சென்றவர்கள் இந்த காலை வேளையில் இந்த நாளை கொடையாக பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதரான புதுமை புதிய பதுவை பதியர் தூய அந்தோனியாரை நாடி வந்திருக்கிற நமக்கு இன்றைய நாளிலே சொல்லப்படுகிற செய்தி, உங்கள் கரங்களிலே ஏற்கனவே புதுமைகள் உண்டு. உங்கள் வாழ்விலே ஏற்கனவே விண்ணக தந்தையினால் செயலாற்றக்கூடிய வல்ல செயல்கள் உண்டு. எனவே அதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த புனிதர் இன்றைய நாளில் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய வாழ்வியல் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம் வாழ்வில் புதுமைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை பார்ப்பதற்கு நமது கண்களுக்கு வெளிச்சம் இல்லை. ஏனென்றால்
நாம் எப்பொழுதுமே நமது ஆசீர்வாதங்களை கணக்கிடாமல் நம்மை சுற்றி இருக்கவர்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிட்டு நம் ஆசீர்வாதங்களை கணக்கிடுவதற்கு நமக்கு நேரமும் இல்லை, கண்களில் வெளிச்சமும் இல்லை. எனவேதான் நான் முன்னர் இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்தில் சொன்ன கதை போன்று, தூய் அந்தோனியார் என்று உங்களிடம் என்னிடம் பேசுவார் என்றார். லூசு, உன் கையப்பார். இந்த கையில் உனக்கு கிடைத்திருக்கிற அத்துணையும் உனது உழைப்பா, உனது வியர்வையா? உன் வீட்டப்பார், இது உன்னாலதான் வந்ததா? உன் மனைவி, உனது கணவன், உனது பிள்ளைகள், உன்னிடம் இருக்கின்ற அசைகின்ற அசையா சொத்துக்கள், இது எல்லாம் உன் கை வேலையோ? இல்லை, இறைவனுடைய இரக்கமாக அது இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு இரக்கம் கொள்கிறார். ஆயினெல்லாம் மந்தை போன்ற அந்த மக்கள் இருந்ததால் இரக்கம் கொள்கிறார். அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக போதனை அமைகிறது, சீடர்களை அனுப்புகிறார். ஆண்டவருடைய மொழி இரக்கத்தின் மொழி. அதுவே நம் புனிதர் அந்தோனியாருடைய மொழியாகவும் இருக்கிறது. அதுவே நமது புனித அந்தோனியாருடைய வழியாகவும் இருந்தது. இயேசுவினுடைய மொழியாகவும் வழியாகவும் இருப்பது அதுவேதான். ஏனென்றால் எங்கோ வாழ்ந்த அரமேயம் பேசிய இயேசுவை இன்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு காரணம் இயேசு இரக்கமே உருவானவர். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இரக்கம் கொள்கிறார். அந்த மக்கள் கூட்டத்தின் மீது இரக்கம் கொண்டு பலவற்றை கற்பிக்கிறார். இந்த பதுவை பதியருடைய நாளிலே அவரது பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை அவர் மூலமாக நமக்கு கற்பிப்பதாக நான் பார்க்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த விதத்திலே பார்க்கிற பொழுது முதலாவதிலே நமக்கு தரப்படுகிற செய்தி என்னவென்றால், அதாவது அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவுனாங்க. அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய முறை வாசிச்சிருப்போம். இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, யாருமே உரிமையாளர் கிடையாதுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். ஆண்டவருக்கே அனைத்தும் உரிமை. அப்ப நீங்களும் நான் யாரு? வேலைக்காரர் மட்டுமே. இதை புரிந்து கொண்டால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்விலே நமக்கு தெளிவு பிறக்கும். இங்கே நாம் எதற்கும் சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த உலகில் நமக்கு தரப்படுகிற அனைத்தும் இங்கே எடுக்கப்பட்டுவிடும். எதன் மீதும் உரிமை கொண்டு விட முடியாத நாம் முழுவதுமாக இறுதி வரை சொந்தம் கொண்டாட முடியாத நிலையிலே இருப்பதுதான் இந்த மனித வாழ்க்கை. எனவே நமக்கு வேண்டிய புதுமைகளுடைய பாதையில் நாம் பயணிக்க வேண்டுமே என்றால், இறைவனது இரக்கத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முதலிலே நமக்கு வேண்டியது தாழ்ச்சி. எந்த நிலையில் இருந்தாலும், நீங்க கலெக்டரா இருந்துட்டு போங்க, இல்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போங்க, எவ்வளவு பெரிய அரசு அதிகாரியாக லட்சமா சம்பாதிச்சு போங்க, அடுக்குமாடி வீட்டுல இருங்க, இல்ல சாதாரண குடிசை வீட்டுல இருங்க, ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எதற்கும் உரிமையாளர் அல்ல. இறைவன் உங்களை வேலையாட்களாக அமர்த்தி இருக்கிறார். உங்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை தர, பிறரை இறைவனது இரக்கத்தை பெற்றுக் கொள்கிற நாம் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு வழங்கும்படியாக நம்மை எல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்த விளைகிறார். எனவே இந்த தாழ்ச்சி இருக்கின்ற பொழுது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எதுவும் எனதல்ல. நான் இந்த குடும்பத்திற்கென குடும்ப தலைவராக வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறேன். குடும்ப தலைவியாக கடவுளால் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறேன். இந்த நிறுவனத்திலே நான் முதலாளியாக இருப்பது கடவுள் என்னை வேலைக்கு தான் அமர்த்தி இருக்கிறார், முதலாளியாக உட்கார்ந்திருப்பதற்கல்ல என்று அநேக நிலைகளிலே நாம் நம்மை தாழ்த்த அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவரங்கள் பொங்கி வரும். ஏனென்றால் தாழ்ச்சியின் ஊற்றுதான் இறைவரங்களுடைய ஆதாரமாக இருக்கிறது. எனவேதான் அன்னை கன்னிமரியாள் கீதம் பாடிய பொழுது, நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடித்தார், எளியவரை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுவது, நாம் எதற்கும் உரிமையாளர்கள் அல்ல, கடவுளே அனைத்திற்கும் உரிமையானவர், நாம் வேலையாட்கள் தான். அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது அறுவடை மிகுதி என்கிறார். ஏன் தெரியுமா மிகுதியா இருக்கு? நீங்களும் நான் அதை பார்க்கறது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? தியான பாடலிலே அருமையாக பாடப்பட்டது, விண்ணகத்தந்தை நடாத நாற்றுகள் எல்லாம் புடுங்கி எரியப்படும் சொல்லி. அது என்ன அப்படின்னா, நமது வாழ்க்கை என்ற வயலிலே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைத்தும் கடவுளால் நடப்படுகிறது. கடவுளால் நடப்படுகிறது. உங்களது திருமணம், உங்களது கணவன், உங்களது மனைவி, உங்களது பிள்ளைகள், உங்களது வேலை வாய்ப்பு, வெற்றி தோல்வி, மகிழ்ச்சி இன்பம், உடல் நலம் நோய், கடவுள் நடுகிறார். எல்லாமே நமது வாழ்க்கை வயலில் நடப்படுகிறது. அது காரணத்தோடு நடுகிறார். அவருக்கு தெரியும் எந்த பயிர் எந்த நிலத்திற்கு ஏற்றது, எந்த பருவத்திற்கு ஏற்றது என்று கடவுள் நடுகிறார். நம்ம அதை பார்க்க மாட்டேங்கிறோம். கடவுள் தருவதை விட்டுவிட்டு எனக்கு இதுதான் வேணும் ஆண்டவரே, அங்க புதுமைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் தான் நடவே இல்லையே.
அவர் நட்டார் அல்லவா, அது வளர்ந்து அது தளிர் விட்டு, விழித்தை வாசிக்கிறோம் இல்லையா, விதைப்பவன் விதை விதைக்கிறான். முதலிலே ஒரு இலையானது அரும்புகிறது, முதலில் ஒரு தளிர், பின் இலைகள், பின் கதிர் நிறைய காணித்து தானியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா. அவர் நட்டாதானே அங்க முளைக்க ஆரம்பிக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், கடவுள் நமது வாழ்க்கை என்ற வயலிலே நட்டு விளைச்சலுக்கு காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை விட்டு கடவுள் நடாத ஒன்றை நோக்கி நம்மை தேடிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, கடவுளது திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை. நிறைய வேளையில குடும்பத்துல எப்படியெல்லாம் நம்ம இது பண்ணி அங்கலாய்க்கிறோம். எனக்கு அந்த வீட்டுக்காரர் மாதிரி எனக்கு ஒரு வீட்டுக்காரர் அமைஞ்சிருந்தா, அவளுக்கு கிடைச்ச வீட்டுக்காரர் மாதிரி எனக்கு கிடைச்சிருந்தா, அவருடைய மனைவி போன்று எனது மனைவி இருந்திருந்தால், அவங்களுடைய அப்பா அம்மா போன்று எனது அப்பா அம்மா இருந்திருந்தால், என் நாத்தனார் வீட்டு பிள்ளை மாதிரி என் பிள்ளை இருந்திருந்தா, இல்லை. இப்படியாக தான் நமது அங்கலாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தான் நடவே இல்லையே. கடவுள் நம் வாழ்க்கையிலே அனைத்தையும் தெரிவு செய்து நடுகிறார். எது நமக்கு ஏற்றது என்று தெளிவாக நடுகிறார். அந்த பயிருக்கு மத்தியில் கலையாக நாம் நமது சிந்தனைகளை, நமது விருப்பங்களை நாம் பற்றி கொண்டு இருக்கையிலே அறுவடை இருக்காது. எனவேதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அறுவடையோ மிகுதி, அறுவடைக்கான வேலையாட்களை அனுப்பும்படி ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். அப்படின்னா என்ன செய்ய சொல்கிறார் என்றால், ஆண்டவரே, நாம் ஆண்டவரிடம் இருக்க மன்றாட வேண்டுமே என்றால், ஆண்டவரே, எனது வாழ்க்கை வயலில் நீ நட்டிருப்பது எது, இதை நான் அறுவடை செய்ய வேண்டும் என்று நாம் மன்றாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், இந்த நாளிலே முதல் செய்தியாக நமக்கு நாம் புனிதர் தருகின்ற ஒரு பாடம், நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாட வேண்டும். மாதத்தின் முதல் செவ்வாய் என்று மன்றாடி விட்டு மற்ற நாளில் அந்தோனியாரையும் கடவுளையும் மறந்துவிட்டால் அந்த மன்றாட்டினால் பலன் இல்லை. கையில் வைத்திருக்கிற அலைபேசியை ஒரு நாளைக்கு 2 முறையோ ஒரு நாளைக்கு 3 முறை சார்ஜ் செய்யக்கூடிய ஆட்கள் நம்மிடையே உண்டு. ஒரு பயணம் என்று புறப்பட்டால் எதை மறந்தாலும் சரி, வீட்டு சாவியை கூட மறக்கிறான், சார்ஜரை மறக்க மாட்டேங்கிறான். ஏன்? அது போச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லை, அதை வச்சு தலை கூட வார முடியாது. எத்தனை லட்சம் ரூபாயா இருந்தாலும் சரி, அதை மடக்கி வச்சிருந்தாலும் சரி, விரிச்சு வச்சிருந்தாலும் சரி, இல்லையா? அப்ப எதை தேடுறீங்க நீங்க? சார்ஜர். இதுல இன்னும் ஒரு சில ஞான சூனியம்லாம் இருக்கு. ட்ரெயின்ல, நம்ம ஊர் ட்ரெயினை பத்தி நல்லா தெரியும். அந்த தொடர் வண்டியில சில சமயத்துல ட்ரெயின்ல பயணம் செய்யறவங்க, பேருந்துல பயணம் செய்யறவங்க, ஒரு பயணம் என்று அவர்கள் தயாராகையில என்ன எடுத்து வைக்கிறான்? பவர் பேங்க் எடுத்து வைக்கிறான். ஏன்? பேசுறது விட்டு போயிடும். இவ்வளோ பார்க்கிறோம்ல அந்த சிறிய அலைபேசி. அப்படி என்றால் நாம் தாயினுடைய வயிற்றில் கருவாக உருவாகும் முன்பே நம் வாழ்நாளை எல்லாம் திட்டமிட்டு வைத்து நமக்கு தேவையானவற்றை எல்லாம் பார்த்து செய்கின்ற தாயும் தந்தையுமாக இருக்கின்ற இறைவனிடம் நாம் எவ்வளவு அதிகமாக அணுகி வர வேண்டும், எவ்வளவு அதிகமாக மன்றாட வேண்டும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. எனவே ஞாயிறன்று இது போன்று முக்கியமான நாட்கள் என்று நாம் கடவுளை தேடினோமே என்றால், பின்பு மன அமைதி, நாம் வேங்கி தேடுகிற அனைத்தும் ஞாயிறன்றும் முதல் செவ்வாய் என்று மட்டுமே நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும். மாறாக என்ன செய்ய வேண்டும்? கடவுளை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும், ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசுவை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இறைமகனாக இருந்தும் எல்லாம் வல்லவரை நோக்கி உயர்த்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடினார் என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இயேசுவுக்கு எங்கிருந்து இந்த ஆற்றல் வந்தது? புதுமைகள் செய்யக்கூடிய வல்லமை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? தந்தையிடம் ஒவ்வொரு நாளும். விவிலியம் சொல்லுகிறது, அதிகாலையில், காலையில், நண்பகலில், பிற்பகலில், கருக்களில், இரவில் இயேசு ஜெபித்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை சற்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு வேண்டிய அத்துணையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு வேண்டிய அத்துணையும் விளைந்து இருக்கிறது. காரணம், நமது கண்களுக்கு அது தெரியவில்லை. ஏனென்றால் நாம் மன்றாடுவதில்லை. நமது மன்றாட்டுக்கள் எல்லாம் ஒரு ஹோட்டல்ல சென்று உட்கார்ந்து கொண்டு அந்த சர்வர்கிட்ட மெனு லிஸ்ட் கொடுப்போம் இல்லையா, 2 தோசை, 1 இட்லி, 1 பொங்கல், இல்லையா? இது போன்று தேவைகளை பட்டியலிடுவதல்ல ஜெபம். மாறாக முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? கடவுளை அணுகி வருகிற நீ என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக நீ எச்சரிக்கையோ நடந்து கொண்டு மற்றவர்களை கடவுள் பால் இருக்கின்ற எச்சரிக்கை உள்ளவனாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது மன்றாட்டுகளின் முதல் நிலை என்னன்னா, இன்னைக்கு யாருக்கும் பக்தியில பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பக்தி யாரும் குறை சொல்லவே முடியாது. தராசுல வச்சு நிறுத்து பார்த்தா 100 கிலோ கூட இருக்கும். 100க்கு 100 கிலோ, 100க்கு 100 மார்க்கு. பக்தி ஓகே, பயம் எங்க போச்சு?
நமது முன்னோர்கள் தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். பயபக்தி. இன்னைக்கு பக்தி இருக்கு, பயம் கிடையாது. அதனாலதான் எல்லா கோயிலையும் சிசிடிவி கேமரா கடவுளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஏனென்றால் திருடர்கள் முதலிலே கண்ணமிட திட்டமிடுவது ஆலயங்களாக இருக்கிறது, கோவில்களாக இருக்கிறது, மசூதிகளாக இருக்கிறது. ஏன்? கடவுள் பயம் இல்லை. ஜெபிக்கிற பொழுது எனக்கு அருகில் இருக்கிறார். அந்தோனியா சுருவத்தை தொடரப்ப அவருடைய சுண்டு விரலையே தொடர மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங். தவறு செய்கிற பொழுது கடவுள் வானங்களுக்கு அப்பால் இருக்கிறார், 7 கடலுக்கு அப்பால் இருக்கிறார் கடவுள் என்று சொல்லி தவறு செய்கிற பொழுது மட்டும் கடவுளை மறந்துவிட்டு ஜெபிக்கிற பொழுது எனக்கு முன்னால் இருக்கிறார், எனக்கு அருகில் இருக்கிறார் என்று ஜெபித்தால். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பக்தி மட்டும் போதாது, புதுமைகளை பெற்றுக்கொள்ள பயமும் வேண்டும். எனவேதான் முன்னோர்கள் பயபக்தி என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நமது புனிதர் தனது வாழ்விலை தெளிவாக அதை எடுத்து காட்டினார். எத்தனையோ நிலைகளிலே நாம் பார்க்கிறோம். ஒரு முறை போய் தனது மறைவுரை முடித்த பின்பாக அதை கேட்கிற ஒருவன் தன் தாயை எட்டி உதைத்திருக்கான் தாயை. புனிதருடைய மறைவுரையை கேட்டு காலை அறுத்துக்கிட்டான். பாத்தீங்களா? அந்த அளவிற்கு பயம் வர வேண்டும் வாழ்க்கையில. அந்த காலை ஒன்று சேர்த்து வைத்து புனிதர் புதுமை செய்தி நாம் வாசிக்கிறோம். இன்று நாம் விழா கொண்டாடுகிற தூய ஜான் மரிய வியானி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மக்களை எச்சரித்தார். பாவத்தில் உழன்று கொண்டிருந்த சமூகமாக அவர் வாழ்ந்த அந்த கிராமம் இருந்தது. ஆனால் தனது எச்சரிக்கையினாலே, தனது எளிமை இருந்த வாழ்வினாலே மக்களை மாற்றினார், பயமுள்ள மக்களாக மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு பக்தியில குறையே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற செய்தி இதுதான். ஒரு ஆழமான செய்தி. உங்க பக்தியில குறையே இல்லை. என்ன பிரச்சனைனா பயம் இல்லை. அதான் பிரச்சனை. பயம் இல்லாதனால, கடவுள் பயம் இல்லாதனால நம்ம பக்திக்கு அங்க எந்த விதமான சக்தியும் இல்லாமல் போய்விடுகிறது. விளைவு, கையில் அலைபேசியை வைத்துக் கொண்டே அதை தேடுகிற மூடர்களாக நாம் இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு பயம் இல்லை, எதை கொண்டும் பயம் இல்லை. ஏன்னா நமக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஃபாதர் நல்லா தானே பிரசங்க வச்சுக்கிட்டு இருந்தாருங்க, என்னங்க ஆச்சவருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? பேய் பிடிச்சிருக்குன்னா பேயை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நான் சொல்றேன். முன்னாடிலாம் பேய் படம்னா சின்ன குழந்தைங்க விலகிட்டு கண்ணை மூட சொல்லுவோம். பெண்கள் எல்லாம் கண்ணை மூடிக்குவாங்க ஏதாவது பேய் காட்சி வந்ததுன்னா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? காஞ்சனா 1, 2, 3, 4 ஒரு பக்கம் போகுது, அரண்மனை 1, 2, 3, 4 அது ஒரு பக்கம் போகுது. பேயை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கெல்லாம் பேயை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பேய் பிடிக்குது உங்களுக்கெல்லாம். எனவே சமூகத்தில் இந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட பாருங்களேன், பேயை ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டில இருந்து போறவன் எங்கயா நரகத்துல மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இவங்க தான் நம்மளை பாட்டா எடுத்து படம் எடுத்து நம்ம ரசிச்சவங்க. விடாதீங்க பாஸ், இந்த ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருந்தா கொடுங்க அவங்க சொல்லும். எனவே இன்று நமக்கு அந்த பயம் மழுங்கி விட்டது, பயம் போய்விட்டது, கடவுள் பயம் போய்விட்டது. காரணம், நம்மை சாத்தான் பற்றி கொண்டு இருக்கிறது. பேய் நமக்கு பிடித்திருக்கிறது. அது என்ன பேய்? குடிப்பேய், சீரியல் பேய், பணப்பேய், ஆசை எனும் பேய். ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, அதுக்கு என்ன பண்ணணும்? வேலையாளுக்கு அனுப்ப மன்றாடணும். மன்றாட மட்டும் நின்று விடக்கூடாது. அதற்கு பின்பாக என்ன செய்யணும்? தீய ஆவிகளை விரட்டணும். அப்படி என்றால் இன்று உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களில் இருக்கக்கூடிய தீய ஆவிகள் என்னென்ன எண்ணி பாருங்க. இன்று இந்த சமூகமானது எவ்வளவு அடிமைப்பட்டு கிடக்கிறது போதை வஸ்துக்களுக்கும். நமது திருத்தந்தை சமீபத்திலே தற்பொழுது மகத்துவமான மானுடம் என்ற ஒரு திருமடல் தந்திருக்கிறார். மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் என்று சொல்லி அருமையான ஒரு மெடல் தந்திருக்கிறார். இந்த நவீன உலகமானது எவ்விதமாக இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியினாலே மக்கள் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் ஸ்கிரீன். ஒண்ணு நம்ம கையில மணிக்கட்டில் கட்டியிருக்கிற ஸ்கிரீன்ல வாழ்க்கப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, கையில் அலைபேசி, மடியில மடிக்கணினி, சுவத்துல எல்இடி டிவி, இப்படி எல்லாமே நாம் இப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஒருபுறம் குடிப்பழக்கம், இன்னொரு புறம் இது போன்று திரைப்பழக்கம். நேரம் வாழ்க்கையில உட்கார்ந்து சீர்தூக்கி பார்க்க சிந்திக்க எதுவுமே கிடையாது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சமூகமானது அப்படி சென்று கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த ஆண்டு முற்பகுதியிலே தவக்காலத்தின் போது இங்கே கூட ஒரு முறை சிலுவை பாதை நான் நடத்தினேன். அது போன்று வெவ்வேறு இடங்களுக்கு சென்றேன். குருமடத்திலிருந்து நான் 2 பங்குகளுக்கு ரொம்ப தூரமா போனனால ஓலா ஆட்டோல தான் போனேன். அப்படி திரும்ப வருகிற பொழுது 2 அந்த ஆலயங்களிலிருந்து நான் கிளம்பி குருமடம் நோக்கி வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அப்பொழுது அந்த ஆட்டோக்காரர் ஒரு 9:09 போல தான் ஆட்டோ எடுத்திருப்பேன். ஒரு 9:45 வரையும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சீராக வண்டியை ஓட்டி கொண்டு வந்தார்.
9:45 சார் 10 மணி ஆக போகுது சார்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க போறப்ப போலாம். அது இல்ல சார், ஒரு நிமிஷம் இரு சார். 10 ஆட்டோ ரெக்க முளைச்ச மாதிரி பறக்குதுங்க, கட 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 கடன்னு பறக்குது. பார்த்தா கரெக்டா கொண்டு போய் ஒரு டாஸ்மாக் கடைக்கு பக்கத்துல நிப்பாட்டிட்டு சார் ஒரு நிமிஷம் இரு சார் போயிட்டாப்ல. எனக்கெல்லாம் பயம். சுத்திலும் பாக்குறேன், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, நீங்களே பார்த்தா என்ன நினைப்பீங்க? எனக்கு டவுட் வந்துச்சுக்கா, இந்த சாமியார் ஓவரா பிரசங்கம் வைக்கிறப்ப வந்துச்சு. எங்க நிக்கிறாரு பாரு, சொல்லுவீங்களா இல்லையா? அப்படியே யாரும் பாத்திர கூட உட்கார்ந்துருந்தேன். வந்து கரெக்டா கடை எடுத்துட்டு போயிட்டார். சரி போச்சுன்னு விட்டேன். இது நடந்து ஒரு வாரம் கழித்து மறுவாரம் இதே போன்று போயிட்டு திரும்ப வர்றப்ப அதே மாதிரி ஆட்டோ டிரைவர் 9 அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை. 9:45 பார்த்து வண்டியை விரட்ட ஆரம்பிச்சார். நான் தெளிவாயிட்டேன். சரி வண்டி எங்க போப்போன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம அவர்கிட்ட முந்தி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் இது பண்றதுக்குள்ளேயே அவர் வண்டியை தாண்டி நிப்பாட்டிட்டார். அதாவது டாஸ்மாக் கடையெல்லாம் தாண்டி நிப்பாட்டுறாரு. ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவர் ரொம்ப நல்லவர். என்ன தெரியுமா சொன்னாரு? சார் இப்ப நான் சரக்கு வாங்க போறேன் சார், இங்க நிப்பாட்டிட்டு போனா உனைய 4 பேர் தப்பா பேசுவாங்க, அதனாலதான் சார் இங்க நிப்பாட்டிட்டு போறேன், என்னால உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது சார் அப்படின்ட்டு போயிட்டார். போனா நானும் உட்கார்ந்துருக்கிற வரவே இல்லை. 10:15 வரதுக்கு தாமதமாக அள்ளி கொண்டு வந்துட்டு சொன்னார், சார் மன்னிச்சுக்கோ சார், கொஞ்சம் தாமதமாகி போச்சு, உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்குன்னு சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லை அப்படின்னேன். அப்படின்னா உனக்கு தேவைப்படாது சார் அப்படின்னாரு. அப்படின்னா உனக்கு தேவைப்படாது சார். இந்த சமூகம் எப்படி இருக்கிறது பாருங்க அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. இது தெருவில் வீட்டில் என்ன நடக்குது? ஒரு சீரியல் மாற்றி இன்னொரு சீரியல், ஒரு ஸ்கிரீன் மாற்றி இன்னொரு ஸ்கிரீன். இன்று உறவுகளை தொலைத்து விட்டோம், வாழ்விலுடைய உன்னதமான மதிப்பீடுகளை தொலைத்து விட்டோம், உறவுகளை தொலைத்து நிற்கிறோம், உறவினரோடு உறவாடுவதில்லை, உரையாடுவதில்லை. குழந்தைகள் வீட்டு பாடம் செய்கிற பொழுது உடனிருந்து கவனிக்கின்ற தாய்மார்கள் இல்லை, தந்தைமார்கள் இல்லை. அது ஒரு டியூஷனுக்கு அனுப்பித்து விட்டு என்று சொல்லி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பல நிலைகளிலே இன்று நாம் மீண்டு வர வேண்டிய தீய சக்தியினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருவதாக பார்க்கிறேன். எனவே அறுவடை செய்து கொள்ள அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பக்தி மட்டும் போகாது, பயம் வேண்டும். தூய சின்னப்பர் சொல்வது போன்று, தூய பவுல் சொல்வது போன்று அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த நிலையில் இருந்தாலும் கண்ணியமானது எதுவோ, நேர்மையானது எதுவோ, போற்றுதற்குரியது எதுவோ அதை நமது வாழ்வில் பற்றுக் கொள்கிற பொழுது, பயத்தோடு இருக்கிற பொழுது நமது பக்தி அதிக அறுவடையை நமக்கு கொண்டு வரும் என்பதை நமது புனிதர் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்படி பயத்தோடு வாழ்வது, கடவுள் மீது பயம், தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம், அனைத்து புதுமையின் துவக்கமாக நமக்கு ஊழியம் கற்றுத்தருகிறது. எனவே அந்த பயபக்தியோடு நின்று விடாமல் உங்களது வாழ்வு, எனது வாழ்வு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக, தவறான வழியில் செல்பவருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்படி இந்த சமூகமானது பலதரப்பட்ட போதை வஸ்துகளுக்கும் இப்படி ஏராளமான திரை பழக்கங்களிலே இந்த சமூகமானது கட்டுண்டிருக்கக்கூடிய வேளையிலே இந்த மகத்தான மானுடம் மீண்டுமாக விடுதலை பெற நீங்களும் நானும் கடவுளது கருவியாக, அவர் அனுப்பக்கூடிய வேலையாட்களாக அந்த தீமைகளிலிருந்து நமது குடும்பங்களை மீட்டுக் கொண்டு இந்த சமூகத்தில் அதே போன்ற துன்பங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை மீட்டுக் கொள்வதற்காகவே இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அனைத்தும் கொடையாக கொடுக்கப்பட வேண்டும். எனவே இறைவன் நமது வாழ்விலை ஏற்கனவே எண்ணிலடங்கா புதுமைகளை செய்திருக்கிறார். அந்த கோடி அற்புதரை நோக்கி வந்திருக்கிறீர்கள். அவருடைய பரிந்துரை வழியாக இறைவனது இரக்கத்தை தட்ட வந்திருக்கிறீர்கள். இறைவன் சொல்கிறார், மகனே மகளே, உனது வாழ்வில் நான் கோடிக்கணக்கான புதுமைகளை செய்து கொண்டே இருக்கிறேன். நீ இன்னும் உன்னை சீர்தூக்கி பார்த்து என்னிடம் நெருங்கி வா. என்னை அணுகி வருவதனாலே, என் மீது பயம் கொள்வதனாலே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிறழ்வுகளில் நீ முதலில் உன்னை விடுவித்துக் கொண்டு இந்த சமூகத்தை விடுவிக்கின்ற ஒரு காரணியாக உனது குடும்பம், நீ ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, நீ வேலை பார்க்கின்ற இடத்தில், படிக்கின்ற இடத்தில், பயணம் செய்கிற இடத்தில், அனைத்து நிலைகளிலும் உனது வாழ்வு ஒரு மாதிரியாக, இந்த சமூகத்திற்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய மாதிரியாக இருக்கும்படிக்கு இந்த நாள் நமக்கு அழைப்பதாக பார்க்கிறேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. எனவே நன்றாக ஞாபகத்து வைத்துக் கொள்வோம். விண்ணக தந்தையால் நடப்படாத நாற்றுக்கள் நமது வாழ்வில் இருக்கிற வரை, அந்த நாற்றுக்கள் மீது நமது கவனங்கள் இருக்கிற வரை நமக்கு கிட்டுவது ஒன்றுமே இல்லை. அதை விட்டுவிட்டு இறைவன் நட்டது எதுவோ அதிலே கவனம் செலுத்துவோம், அதற்கு நீர் பாய்ச்சுவோம், வியர்வை சிந்துவோம், உழைப்போம். டைம் பாஸ் அந்த ஜெனரேஷனாக இல்லாம டைம் யூஸ் அந்த ஒரு பரம்பரைக்கு சொந்தக்காரர்களாக, நேரத்தை போக்குகின்ற மக்களாக இந்த சமூகமானது நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தீய சக்தியிலிருந்து, அந்த நோயிலிருந்து, நேரத்தை போக்குகின்ற நோயிலிருந்து நேரத்தை ஆக்குகின்ற ஒரு சுகத்திற்கு நாம் வர, அதன் மூலமாக வாழ்விலே இன்றைய நாளில் நாம் தியானித்த அத்துணையும் நாம் வாழ்வாக்க, இன்னும் புதுமைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.
ஆவடி புனித அந்தோனியாரே உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோனியாரே உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறே. அற்புதம் பல கோடி செய்பவரே